கடவுளே, மழை இல்லாம பூமியே காஞ்சு போச்சே, என் பயிரெல்லாம் கருகிடுச்சே. அதோ பக்கத்தோட்டத்துக்கு அண்ணங்கிட்ட கிணறு இருக்கு. ஐயா, என் வாழ்நாள் சேமிப்பு இது. 500 பொற்காசுகள் இந்தாங்கள். எப்படியாவது அந்த கிணத்தை கொடுத்துருங்க. சரி சரி, காசு வந்தாச்சு. இன்னையில இருந்து இந்த கிணறு உனக்கு சொந்தம். வச்சுக்கோ. ஏய், நிறுத்து. என்ன பண்ற? தண்ணி எடுக்கிறேன் ஐயா. நேத்து தானே கிணத்த வித்தீங்க. உனக்கு கிணத்தை தான் வித்தேன், உள்ள இருக்க தண்ணியே இல்ல. தண்ணி இன்னும் என்னோடதுதான். ஐயோ, இது என்ன அநியாயம்? தண்ணி இல்லாம கிணறு எதுக்கு? என்னுடைய பிரச்சனைக்கு நீதி கிடைக்க ஒரே இடம் நீதிமன்றம் தான். என்ன பிரச்சனை முத்து? ஏன் அழுகிறாய்? பிரபு, இவன் என்ன ஏமாத்திட்டான். கிணத்தை வித்துட்டு இப்ப தண்ணியை எடுக்க விட மாட்டேங்கிறான். பிரபு, நான் ஒரு வியாபாரி. நான் சொன்னது நியாயம் தானே? நான் அவனுக்கு கிணத்தை வித்தேன், தண்ணிய விக்கலையே. என் தண்ணியை அவன் எப்படி எடுக்கலாம்? ஓஹோ, இவன் ரொம்ப புத்திசாலியா பேசுறான். இவனுக்கு இவன் வழியிலேயே பதில் சொல்லணும். கந்தா, நீ சொல்றது முற்றிலும் சரி. மிகச் சரியான வாதம். ஆஹா, பாத்தியா, நீதிபதி எனக்கே தீர்ப்பு சொல்லிட்டு போடா வெளியே. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு கந்தா. கிணறு முத்துதுன்னு நீயே ஒத்துக்கிட்ட. தண்ணி உன்னோட. உடனே உன் தண்ணியை அந்த கிணத்தை விட்டு காலி பண்ணு. இல்லனா அடுத்தவன் இடத்தை ஆக்கிரமிச்சதுக்கு தினமும் வாடகை கட்டு. என்ன சொல்ற? ஐயோ, வாடகையா? வேண்டாம் சாமி. முத்து, என்ன மன்னிச்சிடு. தண்ணிய உனக்கே வச்சுக்கோ. ஆளை விடுங்க. நல்ல பாடம் கத்துக்கிட்டான். எனக்கு நீதி கிடைத்தது. என் நிலம் பச்சையாக மாறியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.